ஒரு 3 தடவை பிரைஸ் லார்ட் சத்தமா சொல்லிடலாமா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சூப்பர். சரி, ஓகே. சோ ஆரம்பமா நம்ம பாஸ்டர் அங்கிளை வெல்கம் பண்ணி உங்க எல்லாருக்காகவும் பிரேயர் பண்றதுக்கு நம்ம பாஸ்டர் அங்கிளை இன்வைட் பண்ணலாம். சோ கிளாப் பண்ணுங்க எல்லாரும், நம்ம பாஸ்டர் அங்கிளை கிளாப் பண்ணுங்க. நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் இந்த செருபாபேல் பைபிள் ஸ்கூலுடைய ஆண்டவரே, இந்த ஆனிவர்சரி ப்ரோக்ராமுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படி தந்தபடினாலும் துதிக்கிறோம். இந்த நாளிலே தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சோத்து நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த வருடம் முழுவதும் அவர்கள் வசனங்களை கற்றுக்கொள்ள, உம்முடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள, ஆண்டவரே வேதத்தை புரிந்து கொள்ள நீர் அவர்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு நல்ல பாடங்களை, வேத வசனங்களை, பாடல்களை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, உம்முடைய சமூகத்தில் முன்பதாய் கடந்து வந்து அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் திறன்பட செய்ய நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக, கிருபை செய்வீராக. இங்கே கூடியிருக்கிறதான பெற்றோர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆளுகை செய்யப்பா. ஒவ்வொரு பகுதியின் மூலமாக இந்த நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். நீரை எல்லாவற்றையும் முன்னிட்டு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்ஸ் பாஸ்டர். இப்போ நம்ம வெல்கம் ஸ்பீச்சோடு நம்ம ஆரம்பிச்சலாம் நம்மளோட ப்ரோக்ராமை. நம்ம சபையில் ப்ரைமரி கிளாஸ் எடுக்கிற ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க வந்து ஹெப்சிபா கிறிஸ்டோபர். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் கிளாப் பண்ணி. பிரைஸ் லார்ட். அன்புள்ள சகோதர சகோதரிகளே மற்றும் செல்லமான குழந்தைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நமது செருபாபேல் பெந்தகோஸ்து சபையின் சிறுவர் பைபிள் ஸ்கூல் ஆனிவர்சரியை சிறப்பிக்க வந்த உங்கள் அனைவரையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவாதி தேவன் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு இருந்தது போல இந்த நாளிலும் நம்மோடு கூட இருந்து இந்த சிறுவருக்கான நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்ற வசனத்தின்படி இந்த நாளிலும் கடந்த ஆண்டு செருபாபேல் பைபிள் ஸ்கூல் நிகழ்வுகளை திரும்ப நினைத்து பார்க்க ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து ஆசிரியர்களாகி எங்களை வழிநடத்திய ஆவிக்குரிய தகப்பன் நமது செருபாபேல் பெந்தகோஸ்து சபையின் போதகர் அவர்களையும் மற்றும் போதகர் அம்மாவையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டு மகிழ வந்திருக்கின்ற பெற்றோர், உறவினர், நண்பர்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் அன்பு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள், இன்று கொண்டாட போகும் நிகழ்ச்சியை பொறுமையுடன் கண்டு பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இப்போது இன்றைக்கி என்ன எதுக்காக நம்ம இந்த ப்ரோக்ராமே பண்ணுறோம்? சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் தான். ஆக்சுவலாக என்ன சீசன் இது? கிறிஸ்மஸ் சீசன். கிறிஸ்மஸ் சீசனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட பிள்ளைங்க பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கள் குட்டிங்கெல்லாம் காணாம போயிட்டாங்க. வருவாங்க எல்லாரும், சரிங்களா? அவங்க வர போது நீங்கள் வெல்கம் பண்ணுங்கள் அவங்களெல்லாம். ஓகே. See, pa rum pum pum pum.
கலிலேயா நாட்டினுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு யோசேப்பு மரியாள் வருகிறார்கள். சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் பார்க்கும் வார்த்தையை சொல்லி சீக்கிரமாக மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவராஜன் மண்ணில் பிறந்தார்.
டீச்சர் ஷீலா பால்ராஜ் அவங்க வெல்கம் பண்ணிடலாம். செர்போபெல் பைபிள் ஸ்கூல் ஜூன் 2023 முதல் மே 2024 வரை ஆண்டறிக்கை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் நம்முடைய சபை போதகரின் வழிநடத்தலின் மூலம் இந்த ஆண்டு சிறுவர் ஊழியம் மிகவும் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. இந்த ஆண்டு சிறுவர் ஊழியத்தில் 25 பிள்ளைகள் பங்கு பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டனர். 5 ஆசிரியர்கள் தலைமையில் ஒவ்வொரு வாரமும் வேத பாடல்கள், மனவசனங்கள் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன. ஜூன் மாதத்தில் பிள்ளைகளுக்கான வேதாகம தேர்வு நடைபெற்று சிறப்பான முறையில் தேர்வு எழுதினர். ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரம் ஆசிரியர்கள் ஒன்று கூடி சிறுவர் ஊழியர்களுக்காகவும் மற்றும் பிள்ளைகளுக்காகவும் ஊக்கத்துடன் ஜெபிப்பார்கள். இவ்விதமாக இந்த ஆண்டு முழுவதும் செர்போபெல் பைபிள் ஸ்கூல் கர்த்தரின் கிருபையினால் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து பிள்ளைகள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேறவும் சிறுவர் ஊழியம் தொடர்ந்து ஆசீர்வாதமாக நடைபெறவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ ஷீலாக்கா. இந்த கடந்த ஆண்டுல நடந்த சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வருஷம் 2023ல இருந்து இந்த வருஷம் மார்ச் சில டைம் நினைக்கலாம் நம்ம பிள்ளைங்களாம் வளர்ந்தாங்களே அப்படின்ட்டு. ஆனா இனிமேல் வர போறது அடுத்த வருஷம் தான் நம்ம இப்போ ரெகுலரா வர பிள்ளைங்களுக்கான அந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். பட்டர்ஃப்ளைய பாரு, மாறி வந்தத பாரு, கலக்கலரா நிறங்கள், விதவிதமா டிசைன்கள். பட்டர்ஃப்ளைய பாரு, மாறி வந்தத பாரு, கலக்கலரா நிறங்கள், விதவிதமா டிசைன்கள். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜின். சுற்றி பறந்து செல்லுது பாரு, எத்தனை அழகு, எத்தனை ஜோரு. வானை சுற்றி சுற்றி பறந்து செல்லுது பாரு. ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜின். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜின். ஒருவர் போதும் வாழ்க்கை மாறி போகும். மாற்ற வேணும் வேணும் உனக்குள்ள வேணும். இயேசு ஒருவர் போதும் வாழ்க்கை மாறி போகும். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜின். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜின். பட்டர்ஃப்ளைய பாரு, மாறி வந்தத பாரு, கலக்கலரா நிறங்கள், விதவிதமா டிசைன்கள். பட்டர்ஃப்ளைய பாரு, மாறி வந்தத பாரு, கலக்கலரா நிறங்கள், விதவிதமா டிசைன்கள். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜின். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜின். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜின்.
ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜின். அதாவது ஒரு ஸ்டேஜ் இருக்குது. பட்டர்ஃப்ளைல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முட்டை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முட்டையில் வந்து ஒரு புழுவாக மாறும். அது வந்து ஒரு கூட்டு புழுவாக மாறி அதுக்கப்புறம் தான் வந்து பட்டர்ஃப்ளையாக மாறும். அப்படி அந்த கூட்டு புழுவாக இருக்கும்போது அது ரொம்ப பறக்கிறதுக்கான ஒரு வெயிட்டோடு இருக்காது. ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் கூட்டுப்புழு எப்படி இருக்கும், அந்த பட்டுப்புழு எப்படி இருக்கும், நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். பறக்குமா அது அப்படியே இருந்தால் பறக்காது. ஆனால் அது கஷ்டப்பட்டு ரொம்ப அதோட சின்ன அந்த கூட்டு வழியாக அதோட உடம்பை நுழைச்சி தன்னோட உடம்புல இருக்கிற அந்த திரவங்கள்லாம் வெளியே வர அளவுக்கு கஷ்டப்பட்டு வரும்போது தான் அது பட்டர்ஃப்ளையாக மாறுது. நம்மளும் சில விஷயத்தில் கம்ஃபர்டபுளாக இருந்தோன்னா பறக்கிற பட்டர்ஃப்ளையாக மாறாமல் அதே அந்த பட்டுப்புழுவாகவே மாறிடுவோம் அப்படின்னு தான் நம்ம குழந்தைங்க இந்த ஆடின டான்ஸ்லேருந்து நான் சொல்ல வர விஷயம். சரிங்களா? இன்னொரு டைம் நம்ம அந்த பட்டர்ஃப்ளை ஆடின பிள்ளைகளே வந்து மெமரிவை சொல்ல போகிறாங்க. அவங்கள கரம் தட்டி நம்ம வரவேற்கலாம். கர்த்தரேன்னு தேவரென்று அழைங்கள். நம்பல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். சங்கீதம் 103. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சூரியனை சந்திரனை அவரே தூடுங்கள், பிரகாச நட்சத்திரங்களை அவரே தூடுங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சாடியை. சங்கீதம் 23:1. அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் நிபுணராயிருக்கிறார், நான் தாட்சி அடையை. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். ஒரு சொரூபத்தில் ஆகியும் யாதொரு விக்கிரத்தில் ஆகியும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வீணிலே வழங்காய் திருப்பாயாக. ஓய்வு நாளே பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குள் விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சாயிருப்பாயாக. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. பிறனுக்கு கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனொன்றை யாவொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. பாஸ், பிக் பாஸ், யார் இந்த பிக் பாஸ்? இம்மானுவேல், இம்மானுவேல், எனக்காக பிறந்தவரே. மெஸ்ஸியா, மெஸ்ஸியா,
என்னை ஆசீர்வதிப்பவரே. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெஸ்ஸியா மெஸ்ஸியா என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கெரித்து ஆற்றிலும் சராபத்திலும் கூட இருந்தவரே. சூரச்செடியின் கீழில் இருந்தென்னை உயர்த்தி நடத்தினோரே. கெரித்து ஆற்றிலும் சராபத்திலும் கூட இருந்தவரே. சூரச்செடியின் கீழில் இருந்தென்னை உயர்த்தி நடத்தினோரே. சிங்கத்தின் கெபியிலும் அக்கினி சுளையிலும் கூட இருந்தவரே. மனிதன் முன்பாக குனிந்து நில்லாமல் உயர்த்தி நிறுத்தினீரே. சிங்கத்தின் கெபியிலும் அக்கினி சுளையிலும் கூட இருந்தவரே. மனிதன் முன்பாக குனிந்து நில்லாமல் உயர்த்தி நிறுத்தினீரே. இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெஸ்ஸியா மெஸ்ஸியா என்னை ஆசீர்வதிப்பவரே. இம்மானுவேல் இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெஸ்ஸியா மெஸ்ஸியா என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Jesus, the real big boss. அடுத்ததாக பாய்ஸ் ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு டான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? ஜெனிக்க அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர். இம்மானுவேல்
தேவன் அவர் மகத்துவத்தின் கர்த்தர் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பன் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே மகிமை நிறைந்த தேவன் அவர் மகத்துவத்தின் கர்த்தர் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பன் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பிரதர் நிறுத்துங்க பிரதர். என்ன பிரதர் பண்ணிருக்கிறீங்க? பார்த்தா தெரியலையா, நடனம் செய்து கொண்டிருக்கிறேன். அது தெரியுது பிரதர். இந்த கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாரும் சந்தோஷப்படுத்துங்கன்னா எல்லாரும் தூங்க வச்சுட்டீங்களா பிரதர்? இல்ல பிரதர், இங்க கிறிஸ்மஸ்ல பெரியவங்க எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கு புரியல நம்ம என்ன ஆடிட்டு இருக்கோம்னு. அதனால தான் பிரதர் இப்படி ஆடிட்டு இருக்கோம். இம்மிடியா இப்பயே பாட் சேஞ்ச் பண்ண சொல்றேன் பிரதர். எக்ஸ்கியூஸ் மீ. தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அண்ணா இது கிறிஸ்மஸ் டைம்ல, அதனாலதான் சந்தோஷமா ஆடிட்டு இருக்கோம். என்னது கிறிஸ்மஸா? அப்படின்னா அண்ணா உங்களுக்கு புரியல, நீங்க ஓரமா இருங்க. பிறந்தவரை போற்றி தூதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. A long time ago in the beautiful place, children were gathered round Jesus. He blessed and taught us that felt for his love. He saw the tears on his face.
குட், தேங்க்யூ. ஓகே அண்ணா, நெக்ஸ்ட். மஹிராவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இவங்க கூட பாடுறேன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அது பாருங்க, இப்போ சொல்கிறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் இன்ஸ்பிரேஷனு, பெரியவங்களாம் யாரும் நாங்களும் பாடுறோன்னு இன்ஸ்பயர் ஆகிடாதீங்க. ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை செய்தினேன், என் மாதே என்னை பாதுகாத்தினேன், என் முடியாத முள் என்னை தூக்கி நடத்தினேன். ராஜாதி ராஜனாக இருப்பவர் அவரே, சேனாதிபதியாக முன் செல்லுவாரே, யூதாவின் சிங்கமாக கிரட்சிப்பாரே, உன்னையும் என்னையும் வாழ வைப்பாரு, சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லா சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு, சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா. மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல்ல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறும்பா. மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல்ல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறும்பா. யோசேப்பின் சாட்சியதான் திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாக மாற்றின தேவனப்பா. யோசேப்பின் சாட்சியதான் திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாக மாற்றின தேவனப்பா. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாதான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா. மூமெண்ட்ட போடுப்பா, சைலன்ஸ விடுப்பா, வைலன்ஸ் வேண்டாம்ப்பா, பிரசன்ஸ தேடுப்பா. மூமெண்ட்ட போடுப்பா, சைலன்ஸ விடுப்பா, வைலன்ஸ் வேண்டாம்ப்பா, பிரசன்ஸ தேடுப்பா. டேவிட பார்த்தாலே ஆட்டம் பாட்டத்தோடு தேவ சமூகத்தையே சுமந்து வந்தானே. டேவிட பார்த்தாலே ஆட்டம் பாட்டத்தோடு தேவ சமூகத்தையே சுமந்து வந்தானே. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு.
சும்மா மஸ்தாக இருந்ததா சாங்கு? ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். நான் அச்சான்னு கேட்பேன், நீங்கள் பகுத் அச்சான்னு சொல்லணும். சரிங்களா? அச்சா அச்சா. சரி, எதுக்கு நான் ஹிந்தியில் பேசுகிறேன்னு தெரியுதுங்களா? ஏன்னா நெக்ஸ்ட் சாங் ஒருத்தர் ஹிந்தியில் பாட வர போகிறார். ஓகே, அவர் பேர் ஜெர்வின். ஜெர்வினை வெல்கம் பண்ணிடலாம். गाने गाने राजा को राजा गाने गाने दुनिया का बादशाह यीशु है उसका नाम, यीशु है उसका नाम। मैं कारू से जगा, मैं कारू से जगा, मैं कारू से जगा। पानी पे चलता ले, पेड़ को खिलाता ले, पानी पे चलता ले, शैतानी डरता है यीशु के नाम से, शैतानी डरता है यीशु के नाम से। गाने राजा को राजा गाने गाने दुनिया को बादशाह यीशु, यीशु उसका नाम। बेकारू से जगा, बेकारू से जगा, कारू से जगा, बेकारू से जगा। சூப்பர் ஜெர்வின். இந்த பாட்டு யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? யாருக்கும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் நான் அதோட அர்த்தம் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சூப்பரான பாட்டு. கோனே கோனே, அதாவது யார் ராஜா அப்படின்னு கேட்குறாரு. இந்த உலகத்துக்கு உண்மையான யார் ராஜா? இயேசு கிறிஸ்து. அந்த ராஜாவானவர் இயேசு கிறிஸ்து பிறந்து அவரோட மக்களுக்கு எப்படி சர்வ் பண்ணார், எப்படிலாம் ஒரு மக்களுக்காக தியாகம் பண்ணார் அப்படின்றத ஒரு அழகாக விளக்குற ஒரு பாடல் தான். அந்த பாடலை நம்ம ஜெர்வின் அவர்கள் சூப்பராக பாடினார். அவருக்கு இன்னொரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? இப்போ உங்களோட பைபிள் நாலேஜை திருப்பி டெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அப்படியா? ஆமாம். என்ன ப்ரோக்ராம்? இது கெஸ் த கேரக்டர் அப்படின்ட்டு அந்த ப்ரோக்ராமோட பேரை நாங்கள் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பைபிளில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவங்க பேச மாட்டாங்க. ஆக்சுவலாக ஆக்ஷன் மட்டும்தான் நம்மளோட பிள்ளைங்க பண்ணுவாங்க. அதை எந்த ஒரு நிகழ்ச்சி பைபிளில் இது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. அப்படி நில் அப்படி. அவங்க யார் மாதிரி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? மைண்டில் ஆன்சர் வந்துருச்சா? ஆன்சர் வந்துருச்சா? சரி, கீதா பிரியா அக்கா கை தூக்குனாங்க. அக்கா சொல்லுங்கக்கா. வெரி குட், கண்டுபிடிச்சிட்டோங்கப்பா. வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பர். அரன் நெக்ஸ்ட் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது, நான் சொல்கிறேன். ஆன்சர் மனசுல இருக்கா? ஆன்சர் சொல்லாதீங்க, லாஸ்ட்டாக சொல்லுங்கள். ஓகே, நில் இங்கே வா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? தாவீது
கோலியாத்தா ஷோரா கன்ஃபார்மா? நம்ம கோலியாத்தோட ஆக்டிங்க்கு என்ன மார்க் போடலாம்? தாவீது சூப்பரா நினைச்சாங்க. தாவீது கோலியாத், மகீரா ராகுல். தேங்க்யூ. தேங்க்யூ, சூப்பர். தேங்க்யூ. ஏமா அவரு அடுத்ததா ஒருத்தர் வராரு, கூச்சப்பட்டுக்கினே பின்னாடி பக்கமா சுத்திக்கின்னு வராரு. அவரோட கேரக்டர் அவர் மட்டும் கூச்சப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவர் பைபிள்லயே அப்படிதான் இருந்திருக்காரு, கூச்சப்பட்டுட்டு தான் இருந்திருக்காரு. ஆமா. ஓகே ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7. ஆன்சர் மைண்ட்ல இருக்கா? நாகமான். வெரி குட். நாகமான். சரி, இது நாகமான்ல இருந்து ஒரு கேள்வி. ஒரு விஷயம்க்கா, இவங்க கரெக்டா கண்டுபிடிச்சால இவங்களுக்கு கிளாப் பண்ணதா இல்ல கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆக்ட் பண்ணால நம்ம பசங்களுக்கு கை தட்டான்னு தெரியல. நம்ம ரெண்டு பேருக்கு தட்டிடுவோம். ஓகே கிளாப் பண்ணிக்கோங்க, கிளாப் பண்ணிக்கோங்க. அடுத்த கேரக்டர் வராங்க. இப்போ அவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க, யாருன்னு கண்டுபிடிங்க. அவ்வளோதான், பெட்டு போயிடுச்சு. கண்டுபிடிங்க ஆன்சரை. என்னம்மா மோசேவா? நாங்கள் பெட்டு உள்ள யார் இருந்ததுன்னு கேட்கல. இவங்க யாரு? மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா. When I fall down, 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 you lift me up, up, up. When I fall down, 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 you lift me up, up, up. நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அழுகுரல் கேட்டு என்னை விசாலத்தில் வைத்தார். கர்த்தர் என் மேய்ப்பர், பயம் என்பதில்லை. மனிதரின் சூழ்ச்சிகளும் நிலை நிற்பதில்லை. அவர் சொன்னார் அதை செய்வார், கரம் பிடித்தார் கரை சேர்ப்பார். கர்த்தர் என் பக்கம் தோல்வி என்பதில்லை. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. எல்லாரும் தோக்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. எல்லாரும் தோக்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க.
துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி. இப்போ முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாம் வந்து இந்த சின்ன பிள்ளைங்க பண்ணது தானே பார்த்துட்டு இருந்தீங்க, கரெக்டா? இந்த உவமை எங்கள் குழந்தைங்க பண்ணது தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ ஜெருபாபேல் சபையின் முதல் முறையாக எங்கள் சிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இருக்கிற எங்கள் ஆண்டிஸ் எல்லாருமே வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஜோராக கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். அவங்கெல்லாம் வந்து சிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நம்ம எல்லாருக்காகவும் பாரமாக அவங்களுக்கும் எல்லாருக்கும் பிள்ளைங்க வேலை பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் அவங்க வேலையின் மத்தியிலும் அவங்க வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து இங்கே ப்ரேயருக்கு வருவாங்க. ப்ரேயர் வந்து நமக்காக சபைக்காக நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க பாரமாக. ஸோ அவங்கள வச்சு நம்ம இன்னைக்கு அவங்க வந்து நமக்காக, ஸோ அதான் சொல்லிட்டேனே, ஜெருபாபேல் சபையின் வரலாற்றில் முதல் முறையாக. ஸோ அவங்கெல்லாம் வந்து நமக்கு ஸ்கிட் பண்ண போகிறாங்க. நல்ல உற்சாகமாக பாருங்கள், அதில் இருக்க கருத்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே. உவமையின் நோக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக நாம் விழித்திருந்து எச்சரிக்கையாக வாழ்வதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பாராத நேரத்திலும் நாம் அறியாத வேளையிலும் இருக்கும் என்பதினால் நாம் அவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த உவமை நமக்கு உணர்த்துகிறது. இந்த உவமையில் புத்தியுள்ள 5 பேரிடமிருந்தும் புத்தி இல்லாத 5 பேரிடமிருந்தும் நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே, என் ரூபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. பிரியமே, என் ரூபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? வாங்க வாங்க, மணவாளன் வந்திடுவார். நாம் அவருக்காக ஆயத்தமாகி காத்திருப்போம். அவருக்காக நாம் எதிர்கொண்டு போவோம். சிஸ்டர், இன்றைக்கு மணவாளன் வருகிறார் என்று எதிர்பார்த்து இரவெல்லாம் நான் தூங்கவே இல்லை. ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்துட்டு அவருக்காக எதிர்பார்த்து நான் வந்திருக்கிறேன் மணவாளனை பார்க்கறதுக்கு. ஆமாங்க சிஸ்டர், நான் கூட மணவாளன் வருகைக்காக குடும்பமாக ஆயத்தமாகி காத்துட்ருக்கேன் அவரை சந்திக்கணும்னு சொல்லி. அப்படிங்களா சிஸ்டர்? நானும் ஆத்மா ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவர் வருகை நாளிலே காத்துட்ருக்கிறேன். வேதன் வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடந்துகிறேன். நீங்கள் சிஸ்டர்? நானும் சிஸ்டர், நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் பொறுமையாக இருக்கிறேன், அன்பாகவும் இருக்கிறேன். என்கிட்ட என்னையும் விளக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. மணவாளன் வந்துடுவார், அவருக்காக நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கலாம். என்ன இது சபை ஜபன் பேசிக்கிறாங்க? நானும் சபைக்கு போகிறேன். நைட்டு வேலைக்கு போகிறதால என்னால் ஜபத்தில் கலந்துக்க முடியல, சர்ச்சுக்கும் போக முடியல. நீங்கள் போகிறீங்களா சிஸ்டர்? இல்லைங்க சிஸ்டர், நான் பணம்லாம் வட்டிக்கு விடுறேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவேன், ஏன்னா காசு கலெக்ஷன் பண்ணல. சிஸ்டர், நம்ம சபையில் இது உபவாச கூட்டம் இருக்குது, பெண்கள் கூடுகை இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் வரீங்களா சிஸ்டர்? சிஸ்டர், நான் வீட்டாண்ட எந்த நேரமும் எனக்கு பேசுறதுக்கே டைம் போதாது சிஸ்டர். அதனால் நான் சபையில் வந்து ஜெபம் பண்ணுறதில்ல,
பைபிள் படிக்கிறது இல்லை. நான் அதன் பிறகு சர்ச்சுக்கு போகிறது இல்லைங்க சிஸ்டர். நீங்கள் போகிறீங்களா சிஸ்டர்? இல்லை சிஸ்டர், நான் கூட போகிறதில்ல. நான் டிவி பார்த்துக்கின்னு நான் இந்த சீரியல் பார்த்துக்கின்னு தூங்கிடுறேன். ஆனால் அந்த காலத்துலேயே எங்கள் பாட்டி சொல்லுவாங்க ஏசு வராருன்னு சொல்லிட்டு. சரி ஏசு வரப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் தூங்கிறேன் சிஸ்டர். என்னால் போக முடியல. சிஸ்டர் நீங்கள் போகிறீங்களா? இல்லை சிஸ்டர், நான் கூட போகிறதுக்கு இல்லை. வேலைக்கு போயிடுறேன். வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வரேன். வீட்டில் வந்து நிம்மதி இல்லை. வீட்டில் படுத்துக்கிறேன். டயர்டாகி போகுது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பசங்கிட்ட ஒரு போராட்டம். என்ன பண்ணுறது? பைபிளும் படிக்க முடியல, ஜபத்துக்கும் சர்ச்சுக்கும் போக முடியல. ஆண்டவர் என்னைக்கு கூப்பிட்றாரு அன்றைக்கி நான் போகிறேன். சரி சிஸ்டர், நம்ம கொஞ்ச நேரம் தூங்கி ஏந்திருப்போம். மணவாளன் வர வரலாம். சிஸ்டர் சிஸ்டர் ஏந்திருங்க ஏந்திருங்க ஏந்திருங்க. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். சிஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. எங்களுக்கே எண்ணெய் இல்லை, நீங்க போய் வாங்கிக்கோங்க. கடையில் போய் வாங்கிக்கங்க. நீங்க போய் கடைக்கு போய் வாங்கிக்கோங்க. சரி வாங்க நம்ம கடைக்கு போய் வாங்குவோம். இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். வாருங்கள் என் மனவாட்டிகளே, இந்த உலகத்திலேயே நீங்கள் எனக்காக செய்த காரியங்களையும் தியாகங்களையும் நான் மறக்கவில்லை. இதோ உலகம் தோற்று முதல் உங்களுக்கு உண்டாக்கப்பட்ட என்னுடைய சந்தோஷத்திற்குள்ளேயே பிரவேசியுங்கள். வாருங்கள் சென்றடைவோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்காக கதவை திறங்க. நான் உங்களை அறியேன், உங்களை தெரியாது. ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறங்க. நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். நம்ம கைவிடப்பட்டுமே, ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு. புத்தி இல்லாத கன்னிகைகளை போல ஆயத்தமில்லாமல் எச்சரிப்பை அலட்சியம் பண்ணி அஜாக்கிரதையாய் வாழ்ந்தால் நித்திய அழிவாகிய நரகமே கிடைக்கும். நீங்கள் நினையாத நாளிகளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, இந்த ஒரே வாழ்க்கை யாருக்காக வாழ்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம். நிஜமாகவே அவர் எப்படி இந்த உலகத்திற்கு பிறந்தாரோ, வளர்ந்தாரோ, மரித்தாரோ, உயிர் தெழுந்தார், இதெல்லாம் எவ்வளோ உண்மையோ, ராஜாதி ராஜாவாக அவர் மீண்டுமாய் வரப்போகிறார், அதுவும் உண்மை. அமேன், அமேன். ஸோ நம்ம அதுக்காக இந்த வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம அதுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தணும், தகுதிப்படுத்தணும். நம்ம மட்டும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. இதில் இன்னும் என்னென்னா, ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி வாழ்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் நம்ம சத்தியத்தை சொல்லணும், சரிங்களா? ஸோ அது போல் இந்த ஸ்கிட்டில் பார்த்த மாதிரி சிலவங்க என்ன சர்ச்சுக்கு வரவங்க தான், அதில் பார்த்தீங்களா நல்லா நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் இன்னொரு வாட்டி ஜோராக கிளாப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. நல்ல மெசேஜ் கொடுத்தாங்க, நல்ல மெசேஜ். இதுக்கு ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்ட பாஸ்ட் ஆண்டிக்கு இன்னொரு ஜோராக ஒரு கிளாப் பண்ணிடுங்கப்பா. அவங்க தான் பிஹைண்ட் த சீன் ஆஃப் திஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து ஒரு சாங் பார்த்துடலாமா? இல்லைன்னா ஒரு சாங் பார்த்துடலாம். தேவதூதர் வந்து பாட போகிறாங்க இப்போ. வாங்க ஏஞ்சல் வாங்க.
Christmas bells ring out. The message is blessed and Christmas morn. Ring, Christmas bells, ring out. The message is blessed and Christmas morn. Ring to the air, ring everywhere, let the tidings, the angels are the door. Stay to the manger glory that cradled the baby holy. Ring out Christmas bell, ring Christmas bell. This is the time of the year. Ring Christmas bell, bells to and from and young. Ring Christmas bell, bells to and from and young. Silence is chopping ever, but ring forever. Ring on Christmas bell, ring Christmas bells. This is the time of the year. Ring Christmas bell, bells to and from and young. Ring Christmas bell, bells to and from and young. Silence is chopping over, but ring on forever. Ring on Christmas bells. இப்போது அப்படியே டீச்சர் சாங் ஒன்று இருக்குது, அதையும் உங்கள் பொறுமையோடு கேட்குற மாதிரி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவனியோர் மாதிடமே ஆனடை குடிலிடை போன மழுதித்த இவர் புறபாலகனா. ஆனடை குடிலிடை போன மழுதித்த இவர் புறபாலகனா.
வருஷங்களாக வந்திருந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம பரிசு கொடுக்குற நேரம் வந்தாச்சு. இந்த டைமில் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வந்து ஸ்வீட் டேக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு செக்ஷன் இது. ஏன்னா ப்ரைஸ்னாலே யாருக்குமே பிடிக்காம இருக்காது இல்லையா? சின்ன பென்சிலோ ரப்பர் கட்டா கூட உற்சாகமாக தானே இருப்போம். ஸோ அதனால் எங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆண்டு அறிக்கையில் கேட்ட மாதிரி அவங்க ரெகுலராக வந்து அட்டண்டன்ஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம், ரெகுலராக வர்றது. செகண்ட் வந்து எக்ஸாம் ப்ரைஸ். அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறத வச்சு அவங்களுக்கு ஜூன் மந்த் ஆனால் நாங்கள் எக்ஸாம்ஸ் வைப்போம். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லேயே எங்கள் பிள்ளைங்க வந்து இன்றைக்கி பார்த்தீங்களா கொஞ்சம் அப்படி தான் டென்ஷன் ஆகி படிப்பாங்க. எங்ககிட்ட கொட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க எங்கள் பிள்ளைங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, ஏன்னா உலக பிரகாரமான பாடம் படிக்கும் போது இப்போ நாளைக்கு கூட எக்ஸாம் இருக்குன்னு சில பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஒரே கண்ணு தான் காட்டுனுக்கிறாங்க, அக்கா சீக்கிரம் முடி, நாளைக்கு போய் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ உலக பிரகாரமான இருக்கிறதுக்கே நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா கண்டிப்பாக வேதத்தை நல்லா தெரிஞ்சு பிள்ளைங்க வளர்ந்தாதான் அந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் மரண பரியந்தமும் அவங்க அதில் நிலைச்சு நிற்பாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ், எஸ்பெஷலி நம்ம பாஸ்டர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயம் அதுதான். ஸோ அதனால தான் நீங்கள் இன்றைக்கி ஃபுல் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா டான்ஸோ இருந்தாலும் கம்பல்சரி எல்லா பிள்ளைங்களும் மனப்பாட வசனம் சொல்லணும். அதை நாங்கள் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறோம். ஸோ கண்டிப்பாக ஆண்டவரை பற்றி நம்ம பிள்ளைங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நிஜமாலே அவங்க தெரிஞ்சுக்கிட்டது, அவங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி எல்லாரும் மார்க் எடுத்ததை வச்சு தான் நாங்கள் பேஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரைஸ் தரோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக இப்போ நம்ம பாஸ்டரை இன்வைட் பண்ணிடலாம். ஸோ பாஸ்டர் அவங்க கிஃப்ட் வெல்கம் பண்ணிடலாம். நானே சொல்லி நானே கொடுத்துட்றேன். ஸோ முக்கியமாக இதை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். எங்களுக்கு பெரிய 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 சப்போர்ட் பாஸ்டரோட ப்ரேயர் ப்ளஸ் எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கைடன்ஸ். நாங்கள் எழுதுகிற ஒரு சின்ன முயற்சி, எந்த காரியமாக இருந்தாலும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க கேட்குற மாதிரி தான் நாங்களுமே டவுட் கேட்பேன் அவங்கக்கிட்ட. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி அப்படி அவங்க போடுற ட்ரெஸ்ஸிலேருந்து அவங்க மேக்கப்லாம் நம்ம அதெல்லாம் விரும்புறதில்ல. ஸோ அது எல்லாத்தையுமே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்து எங்களை இவ்வளோ இதுவாக ஆவிக்குரிய ஜீவத்தில் எங்களை வழி நடத்துகிற எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு முதல் கிஃப்ட் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ் ப்ரைஸ் கொடுத்துடலான் இருக்கோம். டீச்சர்ஸ் ப்ரைஸ் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் செருபாபேல் பைபிள் ஸ்கூல் ஆனிவர்சரி விழாவை சிறப்பாக நடைபெற செய்து நல்ல இயற்கை சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் பைபிள் ஸ்கூல் வெற்றிகரமாக நடைபெறவும் ஒவ்வொரு நிலையிலும் நல்ல ஆலோசனைகளை வழங்கிய அன்பு பாஸ்டர் அவர்களுக்கு பைபிள் ஸ்கூல் சார்பில் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல்களையும் வேத வசனங்களையும் வேத பாடங்களையும் அன்புடன் கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் பல வழிகளில் உதவி செய்த விசுவாசிகளுக்கும் இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக செய்த பிள்ளைகளுக்கும் பொறுமையுடன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்திய பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு நிஜமாலே சண்டே கிளாஸ் சார்பில் நாங்கள் இதயம் கனிந்த நன்றிங்களா எழிலண்ணா இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, இப்போ முக்கியமாக ஒரு கெஸ்ட்டு ஒருத்தர் வரணும், அவருக்காக தான் வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் இழுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, கெஸ்ட்டு எங்கப்பா? கெஸ்ட் இன்னும் வரல போல. ஃபாரின்ல இருந்து ஒரு வாலிபர் வராரு.
அப்படிங்களா? ஓகே. என்கிட்ட சின்ன குழந்தை யாரோன்னு தான் சொன்னாங்க. வாலிபரா? ரொம்ப யூத்தானவர் தான் அவர். அப்படியா? ஓகே, அந்த வாலிபரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் பண்ணிடலாம். எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணுங்க, அப்பதான் வருவாராம். ப்ரோக்ராமோட கடைசி எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் அப்படியே உட்காருங்க. பாஸ்டர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு இந்த நம்முடைய செருபாபேல் பைபிள் ஸ்கூலுடைய இந்த ஆனிவர்சரி ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்தி தந்தார். இவ்வளோ நேரம் பொறுமையோடு அமர்ந்திருந்த பெற்றோர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்முடைய சபை இருக்கிற பிள்ளைகளை இன்னும் அதிகமாக அவர் ஆசீர்வதிப்பாராக. சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக சண்டே ஸ்கூல் டைரக்டர் சகோதரி ரோஸ் பிரைசி அவர்கள் இப்போ குறுகிய நாட்களில் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம பிள்ளைகளை என்ன செய்வோம், உற்சாகப்படுத்துவோம், சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவோம். நிறைய பிள்ளைங்க வந்து சபைக்கு வர்றதில்லை, சண்டே ஸ்கூலுக்கு வர்றதில்லை. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா குடும்பம் இருக்கிற பிள்ளைகளும் இந்த சண்டே ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி நம்ம முக்கியமாக ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். சபையில் இருக்கிற பிள்ளைகள் மாத்திரமில்லை, சபைக்கு வெளியிலிருந்தும் அநேக பிள்ளைகள் இந்த சண்டே ஸ்கூலில் கலந்து கொள்ளணும். ஆண்டவரை அவங்க தெரிஞ்சுக்கணும், வசனத்தை அவங்க கற்றுக்கணும், ஆண்டவருக்குள்ளே வளரணும். சில பிள்ளைங்க இப்போது சண்டே ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே வெளியே போயிருக்காங்க. அவங்க தொடர்ந்து ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கணும். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக மேலும் இந்த நம்முடைய பைபிள் ஸ்கூலை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. சபை விசுவாசிகள் பெற்றோர்கள், நீங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் பொருட்களாலும் உங்கள் உழைப்பாலும் இந்த ஊழியத்திற்கு கொடுத்த எல்லா காரியங்களுக்காக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் மாலை வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நீர் கவனித்து கொண்டிருந்தீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே, உம்முடைய நாம மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. டைரக்டராக செயல்படுகிற ரோஸ் பேசிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை தொடர்ந்து பலப்படுத்தும். இந்த ஊழியத்தை இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திர வல்லமையாக செய்ய, மகிமையாக செய்ய நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி ஒவ்வொரு ஆசிரியர்கள் மேலும் இந்த விசேஷித்த அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, இந்த ஊழியமானது அநேக பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாகட்டும்ப்பா. இந்த நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல் பெண்கள் கூடுகைக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, ஒவ்வொருடைய பிரயாசங்களையும் நீர் வாய்க்க பண்ணுவீராக. ஜபங்களை அங்கீகரித்து நீர் ஆண்டவரே பதில் தருவீராக. இன்னும் ஜப ஆவினால் ஊற்றுவீராக.
இன்னும் அநேகர் இந்த கூடுதலில் கலந்து கொள்ள ஜெபிக்க ஜெயமெடுக்க நீர் உதவச்சிங்க கர்த்தாவே. இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க உமக்காய் தொடர்ந்து எழுந்து பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரை இன்னும் எங்கள் சபையினுடைய ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த ஆண்டு முழுவதும் நீர் கூட இருந்தீர். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். புது வருஷத்தில் இன்னும் ஆண்டவரே புதிய ஆசீர்வாதங்களை புதிய நன்மைகளை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவீராக. எல்லாவற்றும் கருத்தில் தருகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகின மகிமையில்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.